மட்டக்களப்பில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் நினைவு தினம் இன்று புதன்கிழமை காலை 10:30 மணியளவில் அனுஷ்டிக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் மற்றும் மட்டு ஊடக அமையத்தின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் நினைவு தூபியில் மலர் தூவி விளக்கேற்றி அனுஷ்டிக்கப்பட்டதுடன் சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலைக்கு நீதி வேண்டி ஆர்ப்பாட்டமும் இடம்பெற்றது. இதன்போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி வேட்பாளருமான பாக்கிய செல்வம் அரியநேத்திரன் உட்பட மட்டக்களப்பு மாவட்ட ஊடகவியலாளர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க அவர்களின் 16வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று மட்டு ஊடக அமையம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர்கள் ஏற்பாடு நடைபெற்றது. உண்மையில் கடந்த காலம் தொடர்ச்சியாக மட்டு ஊடக அமையம் இலங்கையிலே படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களை நினைவு வருகின்றது. இந்த நினைவுறுவதற்கான முக்கியமான நோக்கம் அந்த படுகொலைகள் தொடர்பான குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும், படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி வேண்டும் என்ற வகையிலேயே தொடர்ச்சியாக இந்த நினைவுகளை செய்து வருகின்றோம். ஆனால் காலத்திற்கு காலம் இந்த நாட்டிலே பதவியேற்கும் ஆட்சியாளர்கள் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி வழங்குவதை தவிர்த்து மேலும் மேலும் ஊடகவியலாளர்களை அடக்கும் வகையிலான செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த வகையிலே கடந்த காலத்தில் ஊடகவியலாளர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்போம், ஊடகவியலாளர்களின் படுகொலைக்கு நீதியை பெற்றுக் கொடுப்போம், ஊடகவியலாளர்களுக்கு ஊடக சுதந்திரத்தை பாதுகாப்போம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த இந்த தேசிய மக்கள் சக்தி ஆட்சியிலும் ஊடகவியலாளர்களுக்கான அந்த நீதி மறுக்கப்பட்டிருக்கின்றது, ஊடக சுதந்திரம் மறுக்கப்பட்டிருக்கிறது. அண்மையிலே அம்பாறையில் ஒரு ஊடகவியலாளரும் முல்லைத்தீவில் ஒரு ஊடகவியலாளர் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஊழல்கள் தொடர்பாக வெளிக்கொணரும் ஊடக